புறஜாதியாரும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள் வருவார்கள் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க வேதபூர்வமாக. இது ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருந்துச்சு, புறஜாதியார்கள் ஒரு நாளில் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனால் விருத்த சேதனம் இல்லாமல் இஸ்ரவேல் சமுதாயத்தில் எப்படி ஐக்கியப்பட முடியும்? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் உடன்படிக்கையின் தேவ ஜனங்களாக எப்படி வாழ முடியும்? யூத மார்க்கத்தை தழுவாமல் மேசியாவின் ஆளுகைக்குள்ளே வர முடியாது. இந்த பண்டிகைகள், பலிகள், ஆராதனை முறைமைகள் இதெல்லாம் இல்லாமல் நீர் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணத்தையும் யூதர்களின் பாரம்பரியத்தையும் கடைபிடிக்காமல் புறஜாதிகள் ரட்சிப்பு பெறவோ கர்த்தரின் ஜனமாக மாறவோ முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக நினச்சிருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து சுத்திகரிப்பின்படி தாங்கள் சுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்களும் அதை கடைபிடிக்காமல் கண்டதையும் சாப்பிட்டு விட்டு, அல்லது கண்டதைன்னா அவங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் சாப்பிட்டு, அசுத்த பிராணிகள், சுத்த பிராணிகள் இதெல்லாம் சாப்பிட்டு, அப்புறம் அவங்களுடைய முறையின்படி இந்த சுத்திகரிப்பெல்லாம் செய்யாமல் வரக்கூடிய புறஜாதி கிறிஸ்தவர்களும் எப்படி கர்த்தருடைய பந்தியிலே ஒன்றாக இருக்க முடியும்? சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை இந்த ஏக்தா நெட்வொர்க் நடத்தும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள், விசேஷமாக நாம் பவுலடியார் பிரசங்கித்த பிரசங்கத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தில் இருக்கிறோம். அதற்கு முன்பதாக அந்த பகுதியில் என்ன நடந்தது என்று சொல்லி அதனுடைய பின்னணியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பவுலடியார் என்னெல்லாம் செய்தார்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமான பட்டணங்களிலே முதலாவது யூதருக்கு சுவிசேஷம் அறிவித்தார். யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், அடுத்தது தேவனுக்கு பயந்த புறஜாதியார், இவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சென்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் யூதர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் மறுப்பதும், அதன் பின்பதாக புறஜாதியார் ஏற்றுக்கொள்வதும் எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப தெளிவாக ஒன்று தெரிந்து விடுகிறது. என்னென்னா, திருச்சபை தனியாகவும் ஜெப ஆலயங்கள் தனியாகவும் இயங்குவதை நாம் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சரி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த யூத மார்க்கத்தில் ஒரு பிரிவு என்று நினைத்திருந்தார்கள். இது அப்படி இல்லை, நிச்சயமாக இது வித்தியாசமானது என்று சொல்லி எப்போ வந்துச்சுன்னா, எப்பொழுது யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றாய் இணைந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுது எல்லா இடங்களிலும். அதனால தான் அவங்க வீடுகள் தோறும் அவங்க கூட ஆரம்பித்தாங்க. ஜெப ஆலயங்களுக்கு போகலை. ஜெப ஆலயங்களில் கொஞ்ச நாள்லேருந்து துரத்து விட்டுட்டாங்க. அவங்க இனிமேல் இந்த பக்கம் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவங்க வேறு மார்க்க பேதம்னே சொன்னாங்க. இந்த செக்ட்னு சொல்கிறதுல, அதாவது ஹெரிட்டிக்கல் டீச்சிங் சொல்லுவாங்க, அல்லது செக்டேரியன் குரூப், மார்க்க பேதம் என்று சொன்னார்கள். அப்புறம் பவுலடியார் சொன்ன சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பற்றி பேசுகிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷத்தினாலே மட்டுமே, சுவிசேஷத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்கிறார். அது போதுமானது என்கிறார். கிருபையும் அவர் மேல் வைக்கக்கூடிய ரட்சிப்பு, அந்த விசுவாசமும் நம்முடைய ரட்சிப்புக்கு போதுமானது என்கிறாரு. அதோடு கூட வேறு ஒன்றையுமே சேர்க்கவில்லை. ஞானஸ்தானம் எல்லா இடங்களிலும் கொடுத்து சபையாக கட்டுகிறார். வீட்டிலே கூடக்கூடிய தல சபைகள் இயங்குகிறது. அங்கே ஐக்கியம் இருக்கிறது. ரொட்டி பிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். போதனை இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் அவர் தொடர்ந்து போதித்து கொண்டே இருக்கிறார். சபைகளை திடப்படுத்துகிறார். நம்ம இன்னொரு தடவை திடப்படுத்துதல்ங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு ஒரு 3-4 ப்ரோக்ராம் பண்ணணும். திடப்படுத்துதல் மட்டும் வச்சு. அடுத்ததாக அந்தந்த இடங்களிலே மூப்பர்களை தெரிந்தெடுத்து அவர்களை நியமித்து அடுத்த இடத்துக்கு போகிறாரு. திரும்ப வர்றார் மறுபடியும். ஆனால் அதனுடைய அந்த நிர்வாகம், அதனுடைய பொருளாதாரம், இதெல்லாம் அவர் இன்னும் கையை வைக்கவே இல்லை. முக்கியமாக அவர் என்ன செய்தார்னா, சரியானபடி சபைகளை அமைத்து அதை நடத்துறதுக்கான கிருபைகளை கொடுத்து அதை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். இவர் என்னெல்லாம் செய்யலைன்னு பார்க்கலாமா? புறஜாதியோடைய சபைகளில் என்னெல்லாம் செய்யலை, பவுலடியார் என்னெல்லாம் செய்யலை, மற்றவர்கள் செய்ததை, மற்ற அப்போஸ்தலர்கள் செய்ததையோ, அல்லது இந்த இந்த விருத்த சேதனக்காரர்கள் செய்ததையோ என்னெல்லாம் இவர் செய்யலை, என்னெல்லாம் கொண்டு போகலை? விருத்த சேதனம் பண்ணி வைக்கவில்லை யாருக்குமே. ஒன்று. வேறு நியாயப்பிரமாணத்தை
கடைபிடிக்கணும்னு சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுங்கன்னு சொல்லவே இல்லை எல்லா இடத்துலையும். வேற வேற என்னெல்லாம் செய்யலை, என்ன செய்யவில்லை? எல்லாரும் திரும்ப யூதனாய் மாறினால்தான் கிறிஸ்தவனாக முடியும்னு சொல்லவே இல்லை எல்லா இடத்துலையும். ஏன்னா அப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஒரு நல்ல யூதனாய் மாறுகிறவனே நல்ல கிறிஸ்தவனாக முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்டை அவங்க மைண்டுக்குள்ளே இருந்ததே அதுதான். அப்போ எல்லாரும் என்ன நல்ல இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களாக மாற்றினாரே தவிர ஆபிரகாமின் சன்னதின்னு சொல்லிட்டு அந்த யூதர்களுக்கு கொண்டு போகலை. அவர் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லிட்டு அதனுடைய யூதர்களுக்கு கொண்டு போகலை. மோசனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும்படி போகவில்லை. இன்னொன்று செய்யணும்னா யூதர்களுடைய இந்த சுத்திகரிப்பு, சடங்காச்சாரம், பலிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் இதை கொண்டு திணிக்கலை. நீங்கள் கவனிச்சிங்களா? எங்கேயாவது அவர் வந்து எதை செஞ்சுருக்காரா? இந்த பண்டிகையை நீங்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் போயிருக்கிறாரு, அவர் சவரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வந்து வேற யாரையும் செய்ய வைக்கலை, சொல்லலை. இதெல்லாம் கலாச்சாரத்தை இங்கே புகுத்தலை. அந்த கலாச்சாரத்தையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் அவர் கொண்டு போகலை. அவங்கவுங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ. என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய இந்த அடையாளத்தை மாற்றவே இல்லை. அவங்கவுங்க என்ன பாஷை பேசுகிறீங்கோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கோ அங்கே அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய சபையாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டார். இதை கண்ட பரிசேய கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன முக்கியமான கேள்விகள் எழுந்திருக்கும்? நூதனமாக இருக்குது, இது நூதனமான காரியங்களை கேட்க பண்ணுகிறாருன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. இவர் ஒரு கல்ட்டு நினைச்சாங்களோ என்னங்க, இவர் ஒரு தனியான ஒரு குரூப் ஆகிட்டாரோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வேற நமக்கு விரோதமாகவே எப்பவும் செயல்படுறாரு. இவர் விரோதமாகவே பேசி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும். இவர் ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சபை இல்லை, சபை நிறைய ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு டினாமினேஷனே ஆரம்பிச்சிட்டாரோ, டினாமினேஷனே ஆரம்பிச்சிட்டாரோ இவர் தனியாக அப்படின்னு இருப்பாங்க. வேற என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும், என்ன பயம் இருந்திருக்கும்? இவர் சபையை ஒரு டினாமினேஷன் ஆரம்பிச்சு இவர் பிஷப் ஆகி போயிடுவார். அப்படி எடுத்துகிட்டு போயிடுவார். போனால் போகட்டும், உங்களுக்கு என்ன அதிகாரத்தினால இது செய்கிறாரு? என்ன அதிகாரம்? இதுக்கு அடிப்படையான அது என்ன, எது அவருக்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறது? இதில் வந்து என்ன கேட்டிருக்கலாம், இது வேதத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். வேதத்தில் எங்கே இருக்குது? இல்லை, அவருடைய அப்போஸ்தல அந்த அதிகாரத்தையே அவங்க நிறைய இடங்களில் கொஸ்டின் பண்ணுறாங்க. இவர் என்ன பெரிய இவர் பிரதான அப்போஸ்தலருக்கு அதுதான் டவுட்டு. ஆமாம், பிரதான அப்போஸ்தலருக்கு இவர் அப்போஸ்தலர் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்போஸ்தலர் ஒருவரான்னு கேட்டாங்க? ஏன் கேட்டாங்க? இயேசு கூட இல்லை, இயேசுவோடு கூட இல்லை. யோவான்ஸ்நானகன் கொடுத்த ஞானத்தில் வந்து உள்ள இல்லை. அதுக்கு அடுத்ததாக தேர்ந்தெடுப்புலையும் இவர் அந்த இடத்துல அந்த 12 இவர் வரவே இல்லை. அப்புறம் 13வது சீட்டு போட்டு எடுத்தாங்க, அதுலேயும் ஆள் கிடையாது. துன்பப்படுத்தினவர். ஐயோ, அதுக்கு அடுத்ததாக இவர் சும்மாவும் இல்லை, அவர் வந்து விரோதமாக நெகட்டிவ்ல வர போயிருக்கிறாரு. குவாலிஃபிகேஷனுக்குள்ள வர நெகட்டிவ்ல வர போயிருக்கிறாரு. அதாவது சபையை துன்பப்படுத்துறதுனால ஒரு இடத்துல அவரே சொல்கிறார், சபையை துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுவதற்கும் பாத்திரம் நல்லா இருக்கிறேன், ஆனால் அறியாமையில நான் செய்தேன், அதை ஆண்டவருக்கு மன்னித்துக்கிட்டாருங்கிறாரு. வேற என்ன இருக்கும்? சேவான் மரணத்துக்கு சாட்சி இல்லை, இவர் தான் நடத்தினவரே, இவர் தான் முன்னாடி நின்று நடத்தினவரே. ஏன்னா பின்னாடி வந்து அவருடைய சாட்சியை சொல்லும் பொழுது 22வது அதிகாரம் 23வது அதிகாரம், அதாவது சேவான் கொல்லப்படுவதற்கு நானும் சம்மதித்திருந்தேன் அப்படின்னு அங்கே கொண்டு வராரு. எத்தனையோ வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. கிறிஸ்துவ பின்பற்றினவங்களை கொலை பண்ணுறதுன்னே வெறித்தனமாக அலைஞ்ச ஒரு ஆள் ஒன்று. அதுக்கடுத்து இவர் வந்து ரசிக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே அந்த அனனியாவுக்கு இப்படி என்ன ஆண்டவரை இது உண்மையாது அப்படி கிள்ளி பார்த்துருப்பார். அப்புறம் அப்போஸ்தலர்களை ஏற்க மறுக்கிறாங்க. நீங்கள் வந்து 9வது அதிகாரத்தில் பின்பகுதியில் அப்புறம் வந்து என்ன பர்னபா வந்து எல்லாத்தையும் தனியாக வச்சு கேட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அது வரைக்கும் இது ஏதோ ஒரு பெரிய ட்ராமான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, பெரிய ட்ராமா. வேறு என்னெல்லாம் இவர் என்ன மனசுக்குள்ளே ஓடி இருக்கும்? இவர் கட்டுற சபையெல்லாம் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சபையை கட்டுறாரு, இந்த சபை நம்முடைய சபை மாதிரி இருக்குதா, இது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புனாங்கன்னா இந்த சபையெல்லாம் தேருமா, என்னெல்லாம் இன்ஸ்பெக்ஷனில் ரெண்டு ஜாதியும் கலந்து வைக்கிறாரே நினச்சிருப்பாங்க. கலக்கிறாரே. இது எப்படி வந்து யூதர்களும் கிரேக்கர்களும் அல்லது புறஜாதியாரும் எப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது? ஏன்னா அவங்க அசுத்தர்கள். இவர் என்னவோ பண்ணுறாரு, ஒரு கல்ட்டி குரூப். இவர் வேறு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடி இருக்கும்? வேறு என்ன பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்கும்? ரோமர் கலாச்சாரத்துக்கு எதிராக பண்ணுறாரு.
ரோம கலாச்சாரத்திற்கும் எதிராக பண்ணுறாரு. அங்கேயும் பிரச்சனை. ஓகே, இவர் நாம் கடைபிடிக்க முடியாத காரியங்கள்லாம் அவர் போதிக்கிறாருன்னு சொல்லி 16வது அதிகாரத்தில் வரும். 16வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, அதாவது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்தால் 17வது அதிகாரத்தில் வரும். அதாவது எங்கே போனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுறாரு. சுவிசேஷம் அறிவித்தா, சரியானபடி அறிவித்தா நிச்சயமாக அங்கே ஏதாவது ஒரு குழப்படி வந்து தான் ஆகும். அதனால தான் நாடு நாடாக துரத்தி அடிச்சாங்க அவர். நாடு நாடாக போனாலும் விட்டு நாராக பிரிச்சுட்டாலும் அவர் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். என்ன பெரிய கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும்? என்ன கேள்வி வந்திருக்குன்னா, புறஜாதியாரும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள் வருவார்கள் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க வேதபூர்வமாக. இது ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருந்துச்சு, புறஜாதியார்கள் ஒரு நாளில் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனால் விருத்த சேதனம் இல்லாமல் இஸ்ரவேல் சமுதாயத்தில் எப்படி ஐக்கியப்பட முடியும்? காணியாட்சியே என்ன, அதுதான் அடையாளம். அந்த அடையாளம் இல்லாமல் ஒருவன் எப்படி இதுக்குள்ளே வர முடியும்? இதை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்கள எப்படி இஸ்ரவேல் சமுதாயம் என்று சொல்லி எப்படி சொல்ல, ஆபிரகாமின் சந்ததின்னு எப்படி சொல்ல முடியும்? பெரிய கொஸ்டின் அவங்களுக்கு. இது உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது நம்ம கொஸ்டின் தான் அது. அதுக்கு அடுத்தது, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் உடன்படிக்கையின் தேவ ஜனங்களாக எப்படி வாழ முடியும்? உடன்படிக்கையினுடைய தேவ ஜனங்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அதனால் அவன் ரசிக்கப்படுவான், அவன் நீதிமான ஆவான். இப்போ இந்த நியாயப்பிரமாணமே இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்வானே என்ன வேணாலும். அதாவது 10 கட்டளை இல்லைன்னா நிச்சயமாக அங்கே பாவமே இருக்காது, எல்லாம் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். அப்போ தேவ ஜனங்களாக மாற முடியாது அப்படின்னார். மூணாவதாக, யூத மார்க்கத்தை தழுவாமல் மேசியாவின் ஆளுகைக்குள்ளே வர முடியாது. அப்போ மேசியா எங்கே வந்தார்? யூதர்கள். தாவீதனுடைய சிங்காசனம் யாருக்கு வந்தது? யூதர்களுக்கு வந்தது. இப்போ இதுக்குள்ளே வராமல் எப்படி அவர் மேசியாவுடைய ஆளுகைக்கு வர முடியும்? அதற்கு அடுத்ததாக, இந்த பண்டிகைகள், பலிகள், ஆராதனை முறைமைகள் இதெல்லாம் இல்லாமல் நீர் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும்? கொஸ்டின் நல்லா இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? இதுதான் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடி இருக்கு. இந்த முறைமையின்படி வாழாமல் எப்படி இருக்க முடியும்? இதுக்கு 2 காரணம், 2 முக்கியமான காரணம். என்னவா இருக்குது? 2 முக்கியமான காரணம் என்ன இருக்கும்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தையும் யூதர்களின் பாரம்பரியத்தையும் கடைபிடிக்காமல் புறஜாதிகள் ரட்சிப்பு பெறவோ கர்த்தரின் ஜனமாக மாறவோ முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக நினச்சிருந்தாங்க. அத்தோடு மட்டுமல்ல, உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் இல்லாமல் புறஜாதிகள் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அப்போ பவுலடியார் சொன்னதெல்லாம் என்னாச்சு? செஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக முரண்பாடாக இருக்குது. இல்லை, இப்போ பவுலடியார் கட்டின சபையை இதோட வச்சு நம்ம ஒரு ஆடிட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? எல்லாம் ஊற்றிக்கிறோம், ரிஜெக்டட், எல்லாம் ரிஜெக்டட் கம்ப்ளீட்டாக. அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வரும் யூத கிறிஸ்தவர்களும், நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து சுத்திகரிப்பின்படி தாங்கள் சுத்தமுள்ளவர்கள் பரிசுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்களும் அதை கடைபிடிக்காமல் கண்டதையும் சாப்பிட்டு விட்டு, அல்லது கண்டதைன்னா அவங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் சாப்பிட்டு, அசுத்த பிராணிகள் சுத்த பிராணிகள் இதெல்லாம் சாப்பிட்டு, அப்புறம் அவங்களுடைய முறைமின்படி இந்த சுத்திகரிப்பெல்லாம் செய்யாமல் வரக்கூடிய புறஜாதி கிறிஸ்தவர்களும் எப்படி கர்த்தருடைய பந்தியிலே ஒன்றாக இருக்க முடியும்? இவங்க அசுத்தர்கள், நாங்கள்லாம் பரிசுத்தர்கள். எப்படி நாங்கள் அவர்களோடு கூட அவங்க கொண்டு வர்ற சாப்பாடை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? சமாரியா ஸ்திரீகிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது 12 சீஷர்களும் முழிக்கிறாங்க, நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அது என்ன சொல்கிறாங்க? கூடவே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன பேசுகிறாருன்னு கடைசியில் அவர் சாப்பிடும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், ஏன்னா சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு, எங்கே சாப்பிட்டாரு? சமாரியா ஸ்திரியே என்ன சொல்கிறா? நீர் யூதனாக இருக்கும் பொழுது சமாரியா என்னோடு கூட நீ எப்படி தண்ணிக்கு தாகத்துக்குத்தான்னு கேட்கலாம். இந்த குடத்தில் கொடுத்தனாலே நீ அசுத்தமாயிருவே, சேரவே முடியாது. இது அந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரே சரீரமாக வந்திருக்கக்கூடியவருடைய மத்தியில் என்ன பெரிய பிரச்சனை? எப்படி நாம் கர்த்தருடைய பந்தியை இவர்களோடு அனுசரிக்க முடியும்? அதுதான் பெரிய பிரச்சனை. நியாயமான கேள்வி தானே. இப்போ நம்ம சபை இருக்குது, அந்த சபையில் எல்லாருமே வர்றாங்க. உங்களுடைய சபையில்
அந்த சபையில் என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பணக்காரங்களும் இருக்கிறாங்க, மத்திய இதுலேயும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாதம் மாதம் வந்து எல்லாம் சரிங்க எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்துடணுன்றீங்க. கொண்டு வந்தாலும் எல்லாரும் கொண்டு வராங்க, யார் வீட்டிலேருந்து எந்த சாப்பாடு வருதுன்னு தெரியாது. அப்போ என்ன செய்ய முடியாது, நான் கேட்கக்கூடாது, இது யார் வீட்டில் செஞ்சது, இது சுத்தமாக செஞ்சாங்களா, இது வந்து என்னது கையை ஸ்டெர்லைஸ் பண்ணாங்களா, இல்லை இதில் வந்து என்ன ஹேண்ட் ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் ஐ காமன். எல்லாருமே பகுந்துண்டு உரை இருக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், அந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இப்படி வெட்டினா சாப்பிட மாட்டோம், அப்படி வெட்டினா சாப்பிட மாட்டோம், இந்த பூண்டு போட்டு செஞ்சால் இப்படி உள்ளவங்க ஐக்கியப்படவே முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சரீரம் அல்ல, அங்கே அநேக சரீரங்களாக பிரிந்து விடுகிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஒன்று வெளியில் உள்ளவங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேணும். அப்படி நியாயப்பிரமாணமே இல்லாட்டியும் பரவாயில்லையா, கொஞ்சம் சுத்தபத்தமாவது இருக்கலாம்ல. அவங்க நிறைய சபைகளில் இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த அந்தியோகியா சபையிலையும் மற்ற சபைகளில் உள்ள பிரச்சனை இல்லை. நம்ம சபைகளே வந்து ஒரு வீட்டில் போய் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போவாங்க. கேரல் ரவுண்ட்ஸ் போகிறவங்க சில வீடுகளில் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழைங்க. எதுக்கு அவங்க ரொம்ப ஏழைங்கன்னால தண்ணி குடிக்கிறதில்ல, அது அசுத்தமாக இருக்கும் தண்ணி.